Hi friends, welcome to House of Chicken. இன்னைக்கு எங்க ஊருக்கு அம்மாயில பிடிச்ச ஜிலேபி மீனை வச்சு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க நாம வீடியோல பார்க்கலாம். மீன் ரோஸ்ட் செய்யறதுக்கு ஜிலேபி மீன், சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் ஜூஸ், உப்பு, எண்ணெய், மிளகாய் தூள். இன்னைக்கு நான் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முழு மீனாக இருக்கிறனால நல்லா நைஃபை வச்சு கீரல் போட்டுருக்கேன். நீங்கள் பீஸா போட்டுக்கிட்டாலும் ஓகே தான், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 எலுமிச்சம்பழ சாறை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் மசாலா மீனில் ஒட்டாது. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பண்ணும்போது மீன் மசாலா உதிராது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை நம்ம மசாலா ராய் வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா 2 பக்கமும் நல்லா கையால் நல்லா மசாலா தடவுனீங்கன்னா நல்லா உள்ள மசாலா பிடிக்கும். நீங்கள் மொத்தமாக மீனை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மீனில் மசாலா இருக்கும், இன்னொரு மீனில் மசாலா இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் ஈவனாக நல்லா மசாலா தடவி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீனுக்கும் நம்ம தடவி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மீன்லையும் மசாலா தடவினதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா ஒரு குலுக்கிக்கோங்க. இப்படி குலுக்கும்போது கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ நமக்கு இது ஒரு 1/2 hour ஊறட்டும். அப்போ தான் மசாலா மீனை நல்லா இறங்கி உப்பு உரப்பு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 hourக்கு அப்புறமா நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்க மீன் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மிதமான சூட்லேயே மீன் நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு 2 சைடு நல்லா ப்ரௌனிஸாக வரும். எல்லார் வீட்லேயும் மீன் மீன் ரோஸ்ட்டு பொடி இல்லைனா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு தான் மீன் பொரிப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணி தான் நாங்கள் மீன் பொரிப்போம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போதும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மீன் ரோஸ்ட் பொடி இல்லாமல் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணி பண்ணும்போது மீனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ 1 சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அவங்க பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. வெளியே நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா.